இந்த பாடலில் தோழியர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை எழுப்புகிறார்கள். திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாத அளவிற்கு உயர்ந்த சிவபெருமானை எளிதில் அறியலாம் என்று முன்பு பெருமையாக சொன்ன அவள் உண்மையிலேயே சிவபெருமான் மேல் அன்பு கொண்டவள் அல்ல என்று குற்றம் சாட்டினார். இறைவனின் உருவத்தையும் அவன் அடியார்கள் ஆட்கொண்ட குற்றங்கள் நீங்கும் தன்மையையும் பாடியும் சிவனே சிவனே என்று உறக்க கூறியும் அவள் இயலாததை சுட்டி காட்டினார். தாங்கள் அனைவரும் பாவை நோம்புக்காக தங்களை அலங்கரிக்காமல் இருப்பதையும் அவள் மட்டும் சாந்து பூசி அலங்கரித்து இருப்பதையும் காட்டி அவளது பக்தி உண்மையற்றது என்று வெளிப்படுத்துகின்றனர். நன்றி. மோகன் ஸ்வர்ணாம்பிகா தேஜஸ்வினி, அதான் நம்ம உங்க பேரு. சந்தோஷம். திருக்குறள் மாதிரி ரொம்ப சுருக்கமா அர்த்தம் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நல்ல பாட்டு. இது 5வது பாட்டு. இந்த பொண்ணை எண்ணிக்கிடுங்க எத்தனாவது பாட்டுன்னு தெரியல. சரிதானா? 5வது பாட்டு. மாலரியா நான்குகளும் காணா மலை அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமாலும் பெருமாவும் காண முடியாத மலை அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்ல. மால்னா என்ன அர்த்தம்? திருமால். திருமால் யாரு? மகாலட்சுமிக்கு கணவன். அப்படின்னா பணத்துக்கு அடையாளம், வெல்த், பணத்துக்கு சிம்பல் திருமால். பெருமா யாரு? சரஸ்வதிக்கு கணவன், படிப்புக்கு அடையாளம் பெருமா. ஆண்டவனை பணத்தினாலும் காண முடியாது, உன் படிப்பினாலும் காண முடியாது. அப்ப எப்படி காணலாம்? மாலரியா. நான் இன்னொரு அர்த்தம், மால்னா மயக்கம், மயக்கம் உள்ளவன் காண முடியாது. நான்முகன்னா என்ன அர்த்தம்? 4 பக்கமும் பார்க்கிறவன். ஒரு பக்கம் பார்த்து கான்சென்ட்ரேட் பண்ணாம 4 பக்கமும் பார்த்தா கடவுளை அடைய முடியாது. மாலரியா நான்முகனும் காணா. ஆமா, கடவுளை பார்க்க முடியாதுங்கிறீங்களே, அவர் என்ன அனுப்புறமானவா? இல்லடா, மலையை பார்க்க முடியலன்னா என்ன அர்த்தம்? கண்ணுல மிஸ்டேக்குன்னு அர்த்தம். கண் டாக்டர் ஒருத்தர் போனான். டாக்டர் அவனை கூட்டிக்கிட்டு போனாரு. இந்த ஏபிசிடின்னு எழுதி வச்சிருப்பாரு. அன்னைக்கு போர்டு உடைஞ்சி வச்சு அதுக்காக அவனை கூட்டிக்கிட்டு மத்தியானம் 12 மணி கருப்பு கார் நிக்குது. காரு கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாரு. இவன் போனான். இந்த கார்ல நம்பர் போட்டிருக்கா? ஆமா போட்டிருக்கு. படி படி பார்த்தான். என்ன படி? ஆமா, கார் எங்க நிக்குது? மத்தியானம் 12 மணி கருப்பு காரு, அதுவே தெரியல. இவனுக்கு நம்பர் எங்க தெரிய போகுது? மலையே வந்து நிக்குது, உன்னால கண்டுபிடிக்க முடியலையே. மாலரியா நான்முகனும் காணா மலையினை. ஏமா பொண்ணு, நான் அவரை அறிவேன்னு பொய் சொன்னியே. பொக்கம்னா பொய்ன்னு அர்த்தம். கடவுள் யாரு தெரியுமா? பொய் விட்டால் போற்றும் புனிதன். மனசுல பொய் இருக்கப்படாது, வாக்குல பொய் இருக்கக்கூடாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். ஏமா பொய் சொல்லுவியே? வாயில பால் ஊறுது, தேன் ஊறுது,
வஞ்சகி. உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சா படிவி. படிவின்னா வஞ்சகம் பண்றவன். கடை திறவாய். கடவுள் எப்படி எல்லாவற்றையும் தாண்டி நிற்பவன். ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் அவன் கோலமும் பாடி சீலமும் பாடி சிவனே சிவனே என்று அவன் பெருமையை சொல்லி பாட வேண்டும். புறப்பட்டு வா ஏழங்குழலி பரிசேலோரு பாவாய். இதான் உன் தன்மையா, எழுந்து வா. இது 5வது பாட்டு. இதுவும் எழுப்பிய பாட்டு.